ஒரு ஃபேமிலி ஒரு பழைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 சின்ன பசங்க, ஜான், ஈத்தன். ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக போக இரவு நேரத்தில் அவங்க வீட்டில் சில அமானுஷ்ய சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அது எப்படி இருக்கும்னா, யாரோ சுவரை கீறுற மாதிரியோ, காத்தே அடிச்சிருக்காது, ஆனா காத்து அடிக்கிற சத்தம். இத பத்தி அந்த பசங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது பழைய வீடு இல்லையா, அதான் அப்படி கேக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த சின்ன பையன் ஈத்தன் அத நம்பல. ஒரு நாள் நைட் ஈத்தன் தூக்கத்திலிருந்து பயந்து எழுந்துக்கிறான். அவன் முகம் பயத்துல வெளிரி போயிருக்கு. ஈத்தன் ஜானை எழுப்பி, யாரோ என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றான். ஜான் கவனிச்சு பார்க்கறான். ஆனா வீடு அமைதியா இருக்கு. ஜான் ஈத்தன் கிட்ட, ஒன்னும் இல்லடா, நீ கனவு கண்டிருப்ப, போய் தூங்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அடுத்த நாள் இரவு ஜானுக்கும் அந்த குரல் கேக்குது. ஒரு சாஃப்ட் வாய்ஸ் செவரிலிருந்து கேக்குது. ஈத்தன், ஈத்தன், விளையாடவா? ஜான் பயந்து போறான். அவன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றான். ஆனா அவங்க, அதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜான் ஒருவேளை நம்ம கற்பனை தான் பண்ணிட்டோம்னு யோசிச்சுட்டே தூங்கிடுறான். நடுராத்திரி திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு எழுந்துக்கிறான். ஆனா இந்த தடவை அந்த குரல் நல்லாவே கேட்டுச்சு. திரும்பி பார்க்கறான். ஈத்தன் பெட்ல இல்ல. அங்க செவுத்துல ஒரு பெரிய ஓட்டை. இதுக்கு முன்னாடி அங்க அந்த ஓட்டை இல்லவே இல்லை. ஜான் அதுக்குள்ள தவழ்ந்து போறான். அந்த இடமே ரொம்ப இருட்டா ஜில்லுன்னு இருக்கு. சுவர்கள் கரடு முரடா இருக்கு. ஜான் பயத்துல நடுங்கிட்டே ஈத்தன், ஈத்தன்னு கூப்பிடுறான். அங்க பெரிய பெரிய கருப்பு உருவங்கள் இருக்கு, நிழல் மாதிரி. ஆனா அதெல்லாம் மனுஷங்க இல்லைன்னு மட்டும் அவனுக்கு தெரியும். பார்த்தா அந்த கருப்பு உருவங்களுக்கு நடுவுல ஈத்தன் நிக்கிறான். அவன் கண்கள் முழுசா வெள்ளையா இருக்கு. அந்த கருப்பு உருவங்கள்லாம் ஈத்தன் கிட்ட ஏதோ சொல்லுது. ஈத்தன் அதை கேட்டுட்டு திருப்பி சொல்லிட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். ஒரு அசைவும் இல்லை. ஜான் ஈத்தனோட கைய பிடிச்சி இழுக்கிறான். ஆனா ஈத்தன் வர மாட்டிக்கிறான். அவன் கை அப்படியே ஐஸ்ல உறைஞ்சு போன மாதிரி சில்லுன்னு இருக்கு. ஜான், டேய் வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சத்தமா இழுக்கிறான். அப்பதான் ஈத்தனுக்கு நினைவு வந்து பார்க்கறான். 2 பேரும் ஓடுறாங்க. ஆனா அந்த கருப்பு உருவங்கள்லாம் அவங்கள பின்னாடியே துரத்திட்டு வருது. எப்படியோ வேகமா ஓடி அந்த பெரிய ஓட்டையில இருந்து வெளியே வராங்க. அந்த பாதை அப்படியே மூடிக்குது. அந்த பயங்கரமான உருவங்களோட கீச்சல் சத்தம் அப்படியே மறையுது. ஜான், ஈத்தன் 2 பேரும் வெளியில வந்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஈத்தன் அங்க என்ன கேட்டான்றதையோ பார்த்தான்றத பத்தியோ பேசவே இல்லை. ஆனா இன்னும் சில நைட்ல அவங்களுக்கு அந்த சத்தம் கேக்குது. அவங்களுக்கு தெரியும், அந்த கருப்பு உருவங்கள் இன்னும் அங்கதான் இருக்குதுன்னு. They are still waiting.